போயிடணும். பாதியில வந்துட்டா நமக்கு என்ன தெரியும்? அனுபவம் என்ன தெரியும்? நம்ம அங்க வரைக்கும் போனாதானே தெரியும். ஓ, அங்க முட்டுச்சோறு இருக்குடா, தாண்ட முடியாதுன்னு தெரியும். இங்கேயே நின்றுக்கிட்டோம்னா நமக்கு அங்க தெரியாது. அந்த மாதிரி குணம் எனக்கு இருந்தது. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பயணம் பண்ணாலும் என் பகவானை நான் எனக்குள்ள நிற்க வச்சுருக்கேன். கூடையே கூட்டிகிட்டு போவேன். இங்கே தான் வருவார். இன்னமே அதை கேட்க மாட்டேங்கானே. கொரோனாவுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலத்தை நான் அந்த இதை எடுக்கிறேன் கையில். மகா யாகம் நடத்துதுன்னு சொல்லி சாமிகிட்ட போய், அப்போ சாமி இருக்கிறாங்க இல்லை ஜீவன் ஆனதை பேசுகிறேன். 3 நாள் அதெல்லாம் விடுறா, அதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் கடுமையாக பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் உட்காந்து பேசும்போது சொன்னார், என்ன மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் அவங்களுக்கும் யுத்தம் பண்ணது மாதிரி நீ யுத்தம் பண்ணணும்னு இருக்கீங்க, இது எப்படி நல்லா இல்லை, பண்ணி தான் ஆகும். சரி, முடிவு பண்ணிட்டேன். சரி, போ, பயணத்தை தொடரு, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறீங்க. அப்படி இல்லை, யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இதில் நான் முடிவு சொல்ல முடியாது. போ, பார்த்துட்டு வர, என் கூடவே இருக்கணும். இருப்பேன்டா கூட நான் அப்படிங்கிறாரு. 6 மாதம் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 40 லட்ச ரூபா மீன் செலவு தான் போச்சு. சந்திக்காதவங்களாம் சந்தித்தேன், எல்லாத்தையும் பார்த்து படித்தேன். யாக நடத்துறதுக்கு பந்தல் முதல் கொண்டு போட்டாச்சு. கரெக்டாக 18 நாள் இருக்கும்போது பிரேக் ஆச்சு. நடத்த முடியாத சூழ்நிலை உருவாச்சு. புரியுதா? அப்புறம் அதில் நான் ரொம்ப உங்களை விட இன்னும் மோசமாகி போனேன். எல்லாம் பண்ணி நடத்தி முடிக்கணும். 18 நாள், கரெக்டாக 16ஆவது நாள் முன்னாடி பிரேக் ஆகுது, நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும்? புரிஞ்சதா? என்ன அதில் ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் நான் பிளேம் ஆகாமல் இருந்தது காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் அது பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா பட்ஜெட்டு அந்த மகாமலையா. அப்போ அந்த பட்ஜெட் உருவாக்கணும்ல. எல்லாரும் பார்த்துருக்குறேன்னா யாருமே கை நீட்டி காசு வாங்க. அதுதான் எனக்கு அந்த இடத்துல நான் அதை தெளிவாக போனேன்.